நியூஸில் பார்த்தாலும் இன்றைக்கி அப்பட்டமாக தெரியுது, பெரிய பெரிய போர்கள்லாம் நடக்கும்போது பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கெடுதான். யாருக்கு? அல்லாவுடைய தீனை, அல்லாவை, மறுமையை யாரை நிராகரிக்கிறாங்களோ அவர்களுக்கு இருக்குது. இது அவர்கள் எதுவும் பேச முடியாத நாள். அந்த அந்த நாள் போர் நடக்கும் என்ன பேச முடியும்? அன்றியும் புகழ் கூறவும் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்படி செத்ததுக்கப்புறம் கூட போயிட்டு நாங்கள் அப்பாவியோ உலகத்தில் இருந்தோம் அப்படின்லாம் நீங்கள் கூட சொல்ல முடியாது. பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் நாம் ஒன்று சேர்க்கும் நாள். போங்க, உங்கள் கம்பெனி கொடுத்துட்ருப்பாங்க, உங்கள் முன்னாடி சுழுக்கு வாங்கிட்டு வந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல போங்க. எல்லாம் ஒரு இப்போ இன்றைக்கி செத்தால் கூட மேலே நம்முடைய பதிவேடு போகுதா இல்லையா? அங்கேயே பதிவேடு போகுது, மேலே அவங்க போய் மலைக்கு போய் பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி மவுத்தான உடனே முதல்ல நமக்கு நம்முடைய முன்னோர்களோட சந்திப்பெல்லாம் ஏற்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த பதிவேடுக்கே போகிறோம். இல்லியனுக்கும் சிஜினுக்குமே போகிறதே முதல்ல நம்ம பயந்துருவோம், பதட்டப்பட்டு வேறு உலகத்தில் போகும்போது என்ன நடக்குதுன்னு தெரில. அப்படிங்கும்போது நம்மளை முதல்ல திடப்படுத்துறதுக்காக நம்முடைய முன்னோர்களை முதல்ல எல்லாம் சந்திக்க வைப்போம். அதே கெட்டவங்களுக்கும் அதே தான், அவங்களுடைய முன்னோர்களை சந்தித்து இன்னும் ஆஹா நான் ஒரு 150 வருஷமாக எரிஞ்சிட்டு இருக்கிறேன்டா, நீயும் வந்துட்டியா வாடா, அந்த மாதிரி லெவலில் தான் இருக்கும். ஒன்று சேர்க்கும் நாள். எனவே தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள உங்களிடம் சூழ்ச்சி இருக்குமானால் சூழ்ச்சி செய்து பாருங்கள். பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அப்படிங்கிறார். இது 77, 28லேருந்து 40 வரைக்கும். இது கிட்டத்தட்ட இது 3ஆம் உலகப் போருக்கும் பொருந்தும், மறுமை நாளுக்கும் பொருந்தும், நரக நெருப்புக்கும் பொருந்தும். சரியா? இது முத்தஷாபிஹாத். இது இப்படி தான் மீனிங் அப்படி தான் மீனிங்ன்ட்டு இதை ரெஸ்ட்ரிக்ட்டு பண்ண முடியாது. ஸோ